ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய யூனிட் நம்பர் 3ல் இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கான டிஸ்கஷன் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்கள். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ் நமக்கு தெரியும். அதிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது த ஃபார்முலா ஆஃப் ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டையமின் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. குரோமியம் 3 எக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட் 3. இப்போ இந்த குரோமேட்டுக்கு அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரோமேத்துக்குடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 ப்ளஸ் இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் இந்த டை ட்ரை அது மாதிரி யூஸ் பண்ணியிருந்தால், ஆல்ரெடி வேர்டு வந்து யூஸ் ஆகிருந்தால், ப்ரெசென்ட் ஆகிருந்தால் நமக்கு இப்போ டை, இப்போ எத்திலீன் டையமின் அப்படின்னு இருந்தால் ஆல்ரெடி அந்த எத்திலீன் டை அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருந்தால் முன்னாடி பிஸ் அப்படிங்கிறத சேர்த்தணும். ஆல்ரெடி நமக்கு ட்ரை அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருந்தால் நம்ம ட்ரிஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஈத்தேன் 1,2 டையமின் குரோமியம் 3. இப்போ இங்கே குரோமியம் 3 அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்தது எக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட் 3. இந்த குரோமேட்டில் குரோமேத்து கூட அதனுடைய ஏட் சேர்த்திருக்காங்க. அப்போ ஏட் அப்படிங்கிறது ஒரு ஆனையானாக இருந்தால், காம்ப்ளெக்ஸ் ஆனையானாக இருந்தால் தான் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், ஏட் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஆனையான், இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனையானாக இருந்தால் நம்ம ஏட், அந்த சென்ட்ரல் மெட்டல் இடத்து கூட ஏட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம சேர்த்துவோம் அக்கார்டிங் டு ஐயூபிசி நாமன்கிளேச்சர் படி. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இப்போ இதில் ஒன்று கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனியான் இருக்குது அப்படின்னா இன்னொன்றுத்தில் எப்படி இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் இருக்கணும். அப்போ கொடுத்துருக்கக்கூடியதில் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் நம்பர் 7 குரோமியம், இங்கே எத்திலீன் டையமின் எத்தனை இருக்குது, ட்ரிஸ் இருக்குது, அதாவது 3 எத்திலீன் டையமின் இருக்குது. அப்போ ட்ரிஸ் எத்திலீன் டையமின் குரோமியம். இப்போ இதில் எத்திலீன் டையமின் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகண்ட், எத்திலீன் டையமின் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகண்ட். இங்கே குரோமியம் F6 இருக்குது. அப்போ எக்ஸா ஃப்ளூரிடோ, இங்கே எக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட் 3. அப்படி இருக்கும்போது இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 6+ இருக்கும், இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்குது, 0வாக இருக்கும். அப்போ ரெண்டையும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் ஒன்று காம்ப்ளெக்ஸ் ஆனியானா இருக்குன்னா அதனுடைய எத்திலீன் டையமின் த்ரைஸ். இப்போ இதில் இங்கே 3+ ஆகும். அடுத்து இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் குரோமியம் F6 இங்கே 3- இருக்கும். ஏன்னா குரோமியத்தினுடைய, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனியானாக இருந்தால் தான் 8 சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் 3, இந்த குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் 3. இட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆனியான். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டையமின்ல குரோமியம் 3 எக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட் 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் நம்பர் A. இதுவுமே நீங்கள் இருக்கிறதுல எனக்கு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3+, அப்போ இங்கே 0. அப்போ இது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா ரெண்டு குரோமேத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3+. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3+, இது வந்து 0. அப்போ அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது 0னா இங்கே X-6 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். த லிகண்ட் like NO2- and SCN-. ஸோ த டைப் ஆஃப் ஐசோமரிசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த NO2- and SCN- இதில் என்னது, லிங்கேஜ் ஐசோமரிசம், அதாவது ஆம்பிடென்டட் லிகண்ட் இருக்கக்கூடிய லிகண்ட். அப்போ இந்த NO2- and SCN-, இட் இஸ் கால்டு த ஆம்பிடென்டட் லிகண்ட். இந்த ஆம்பிடென்டட் லிகண்ட் ஷோ பண்ணக்கூடிய ஐசோமரிசம் லிங்கேஜ் ஐசோமரிசம். ஸோ செகண்டுக்கு D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டுக்கு A, செகண்டுக்கு நமக்கு லாஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் நமக்கு எல்லாம் தெரியும். வில்கின்சன் கேட்டலிஸ்ட், மேக்னஸ் கிரீன் சால்ட், இதில் நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்கான மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் நம்பர் Aவில் இருக்கக்கூடியது பொட்டாசியம் பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த ஏக்கு இதுதான் கரெக்டானது. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் தெரியும் நமக்கு, டைஃபனைல் பாஸ்பன் ரோடியம் குளோரைட். ரிமைனிங் இருக்கக்கூடியதில் வந்து நமக்கு சிக்கு வில்கின்சன் கேட்டலிஸ்ட். அடுத்து வரக்கூடிய செகண்ட் வஸ்கா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இரிடியம் காம்ப்ளெக்ஸ், இது வந்து B. ஸோ இது வந்து D. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் நீங்கள் எக்ஸாக்டாக அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் மேட்ச். எது வந்து கொடுத்துருக்கக்கூடியதில் இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்கக்கூடியதில் ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ காம்ப்ளெக்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டை அமீன் சில்வர் 1, டை சயனைடோ அர்ஜென்டேட் 1. அப்போ அந்த சில்வர் கூட ஏட்டு சேர்த்தும் போது கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையானாக இருக்கும், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் ஆனியானாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் கேட்டையானாக இருந்தால், இப்போ இது வந்து நியூட்ரல் லிகண்ட், நார்மலாக பார்க்கும்போது X ப்ளஸ் இங்கே 0 = 0. இங்கே வந்து பார்க்கும்போது X நமக்கு +-2, ஈச் லிகாண்டுக்கு ஒரு லிகாண்டுக்கு -1 சைனைடுக்கு -2 = 0. ஸோ X = 2.
அப்போ இந்த லிகண்ட் அர்ஜென்டேட் அப்படிங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே 8 சேர்த்து எழுதும்போது அப்போ இந்த சில்வருக்கு அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, இந்த சில்வருக்கு அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் +1. ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் ஆனியன், இது காம்ப்ளெக்ஸ் கேட்டையான். ஸோ ஓவராலாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கரெக்டான காம்ப்ளெக்ஸ். அடுத்தது டைக்ளோரிடோ அக்கார்டிங் டு ஐயூபிஏசி நாம கலைச்சற்படி முதல்ல ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படி குளோரின்னு சொல்லணும். ஸோ டைக்ளோரிடோ அப்படிங்கிறது அந்த லிகாண்ட் கூட ஓ சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ பிஸ் அப்படிங்கிறது எத்திலின் டையமின். ஆல்ரெடி எத்திலின் டையமினில் டை அப்படிங்கிற வேர்டு ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால பிஸ் ஈத்தேன் 1,2 டையமின். கோபால்டு 3 குளோரைட். இந்த கோபால்டுக்கு அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 3. ஏன்னா இது எக்ஸு, இது நியூட்ரல் லிகாண்ட். இங்கே -2 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே -2 அப்படின்னா ஓவராலாக இங்கே ஒரு -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் நமக்கு 3 கரெக்டு தான். அடுத்து வந்து தேர்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், குரோமியம் NH3 வாட்டர். இது அக்குவா அப்படின்னு சொல்லலாம், இது அம்மைன்னு சொல்லலாம். ஸோ அம்மைன் அப்படிங்கிற வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ட்ரை அம்மைன் அக்கார்டிங் டு ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் ட்ரை அம்மைன், ட்ரை அக்குவா, குரோமியம் 3. ஏன்னா குரோமியம் 3 அப்படிங்கிறது இரண்டுமே நியூட்ரல் லிகாண்ட். ஸோ குளோரினுக்கு -3. ஸோ x - 3 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ கொடுத்துருக்கூடிய சியும் கரெக்டு. அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், டெட்ரா அம்மைன். ஃபோர்த்து வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் வந்து ஃபோர்த்து பாருங்கள். இந்த ஃபோர்த்து கொஷினில் பார்க்கும்போது டெட்ரா அம்மைன் கார்போனைல் கோபால்டு 3 குளோரைட். டெட்ரா அம்மைன் அப்படிங்கிறது ஓகே. இந்த CO3 அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, கார்போனைல் கோபால்ட் 3 குளோரைட். ஏன்னா இந்த கார்போனைலுக்கு நமக்கு வரும்போது என்ன இல்லை, இந்த கார்போனைல் அப்படிங்கிறது நமக்கு பைடென்டேட் லிகாண்ட். இங்கே CO3 அப்படிங்கிறது பைடென்டேட் லிகாண்டாக இருக்கும்போது கார்போனேட் இங்கே 2-. இப்போ இங்கே பார்க்கும்போது டெட்ரா அம்மைன். ஓகே, டெட்ரா அம்மைன். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டெட்ரா அம்மைனுக்கு அப்புறம் கார்போனைல். சரிங்களா, டெட்ரா அம்மைன், இது கார்போனைல், இது கார்போனேட். சரிங்களா, கார்போனைல், இது கார்போனேட்னு சொல்லலாம். பட் இங்கே கார்போனைல் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபோர்த்துக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 5 பாருங்கள். இந்த கொஷின் நம்பர் 5ல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்க்கு அதனுடைய ஐயூபிஏசி நேம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், பிளாட்டினம் கொடுத்துருக்காங்க, அம்மோனியா கொடுத்துருக்காங்க, புரோமின் இருக்குது, NO2 இருக்குது, Cl இருக்குது. அக்கார்டிங் டு த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு என்ன வரணும், நமக்கு அம்மைன் அப்படிங்கிற ஏ தான் வரும். ட்ரை அம்மைன். ஸோ இதுலேயும் அம்மைன் ஃபஸ்ட்டு இருக்குது, இதுலேயும் அம்மைன் இருக்குது, இதுலேயும் ட்ரை அம்மைன், ஃபஸ்ட்டு புரோமிட் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு ஏ தான் வரணும். அடுத்து கொடுத்துருக்கக்கூடியதில் ட்ரை அம்மைன். இந்த அம்மைனுக்கு அப்புறம் என்ன வரணும், புரோமின் தான் வரணும். பட் இங்கே குளோரின் இருக்கிறதுனால இதுவும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரை அம்மைன், அடுத்து புரோமின், அடுத்து குளோரின். இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு -1, NO2க்கு -1, இது ஒரு -1, இது ஒரு -1, ஓவராலாக +4. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை அம்மைன், புரோமிடோ, அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், குளோரிடோ இருக்கணும். பட் இங்கே நைட்ரிடோ இருக்குது. ஸோ சியும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 5க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பைடென்டேட் லிகாண்ட். நமக்கு பைடென்டேட் லிகாண்ட் தெரியும், எத்திலின் டையமீன். சரிங்களா, EN அப்படிங்கிறதும் பைடென்டேட் லிகாண்ட் தான். ஆக்சிலேட் என்னது பைடென்டேட் லிகாண்ட், கிளைசினேட்டோ பைடென்டேட் லிகாண்ட். ஸோ ஆல் ஆஃப் த எபோ. ஸோ 6க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3 நமக்கு லிகாண்டு அதனுடைய டைப்பு. குளோரிடோ அப்படிங்கிறது என்னது, நமக்கு குளோரிடோ அப்படிங்கிறது மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ குளோரிடோ அப்படிங்கிறது அசிட்டைல் அசிட்டேட்டோ அப்படிங்கிறது என்னது, நமக்கு பைடென்டேட் லிகாண்ட். நைட்ரிட்டோ அப்படிங்கிறது ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ இது சி, இது பி, இது ஏ. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கரெக்டான மேட்ச் ஏவுக்கு 3, இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் தான். அடுத்து பிக்கு பைடென்டேட் லிகாண்ட், பிக்கு 2. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேட்ச் த ஃபாலோயிங்கில் மோனோடென்டேட் லிகாண்டா பைடென்டேட் லிகாண்டா அப்படிங்கிற குளோரிடோ அப்படிங்கிறது Cl மைனஸ், அசிட்டைல் அசிட்டேட்டோ CH3CO மைனஸ். இந்த அசிட்டைல் அசிட்டேட்டோன்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது, அசிட்டைல் அசிட்டேட்டோ அப்படிங்கிறது பைடென்டேட் லிகாண்ட். நைட்ரிட்டோ NO2 மைனஸ் அப்படிங்கிறது ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். இதுலேயும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இங்கே புரோமின், இங்கே குளோரின் வந்து வெளியே இருக்குது, இங்கே புரோமின் வந்து வெளியே இருக்குது. அப்போ அந்த குளோரினும் புரோமினும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகாண்ட், இட் மீன் பிட்வீன் த டூ என்னது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகாண்ட் இன் பிட்வீன் த கோஆர்டினேஷன் ஸ்பியர் அண்ட் அயனைசேஷன் ஸ்பியர். இட் இஸ் கால்டு த என்ன ஐசோமெரிசம், அயனைசேஷன் ஐசோமெரிசம். என்ன கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க.
சரிங்களா. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த இது வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம், சரிங்களா. ஏவுக்கு 2. அடுத்து பிக்கு என்னென்னு பார்க்கும்போது இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு, சரிங்களா. இது பிஎன், இது டிஎன், இது லிகாண்டு, சரிங்களா. இது பிஎன் அமீன் வரக்கூடியது NH2, இதுவும் NH2, அதாவது லிகாண்டுடைய பொசிஷன் சேஞ்சாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு த லிகாண்ட் ஐசோமெரிசம். அடுத்து CONH36 CONO26. அடுத்தது இந்த ரெண்டும் என்ன இருக்குது சியில் நமக்கு இந்த லிகாண்டுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6, இதுலேயும் கோஆர்டினேஷன் நம்பர் 6, இதுலேயும் கோஆர்டினேஷன் நம்பர் 6. கோஆர்டினேஷன் நம்பர் 6ல் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இட் இஸ் கால்டு த பாலிமரைசேஷன் ஐசோமெரிசம். ஸோ இது சி. ஆப்ஷன் நம்பர் ஏவுக்கு அயனைசேஷன் ஐசோமெரிசம், ஆப்ஷன் நம்பர் பிக்கு லிகாண்ட் ஐசோமெரிசம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், காம்ப்ளெக்ஸ் ஆனியான், இட் இஸ் கால்டு த நமக்கு கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஸோ 8க்கு நமக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏவுக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9 பாருங்கள். இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் வித் த மேக்ஸிமம் சிஎஃப்எஸ்சி. இந்த மேக்ஸிமம் சிஎஃப்எஸ்சி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் எதுக்கு அதிகமான சிஎஃப்எஸ்சி அப்படின்னு பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இது வீக் லிகண்டு, சிஎன்எஸ் அம்மோனியா கம்பேர் பண்ணும்போது இதுவும் வீக் லிகண்டு, இதுவும் வீக் லிகண்டு. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ராங் லிகண்டுக்கு அதனுடைய கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி படி அதனுடைய வேல்யூ வந்து அதிகம். ஸோ கொடுத்துருக்கக்கூடியது 9க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் மேட்ச். ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் மேட்ச். இப்போ இதில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதில் எத்தனை ஐசோமெரிசம் இருக்குது அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் கொடுத்துருக்கிறது எல்லாருமே கோஆர்டினேஷன் நம்பர் 6 தான். இங்கே 6, 5+1, 4+2, 5+. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் நம்பர் எல்லாத்துலேயுமே 6 தான். ஐசோமெரிசம் தான் செக் பண்ணணும். இங்கே 3, ஓகே கரெக்டு தான். இங்கே 2, இங்கே 3 இருக்குது, சரிங்களா. அடுத்தது கொடுத்துருக்கக்கூடியதில் நம்ம கேட்டுக்கிறது இன்கரெக்ட் மேட்ச் தான். அடுத்தது இங்கே 1, இது வந்து நம்ம கொஷினில் மிஸ்டேக்கு, இது 1ன்னு மாற்றிக்கோங்க, சரிங்களா. அடுத்து இங்கே 2, இதுவும் கரெக்டு. ஸோ இங்கே 3, ஏதாவது ஒன்று நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இன்கரெக்ட் மேட்ச் அப்படிங்கிறது இங்கே 3. நம்ம கொஷினில் வந்து இது மாற்றிருப்போம். கொஷின் நம்பர் 1ல் இங்கே 1ன்னு இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரிங்களா. சப்போஸ் ஏதாவது ஒன்று இதில் 2 குளோரின் இருக்குது, பட் இங்கே 3 இருக்குது, இங்கே 1 குளோரின் இருக்குது, இங்கே 1ன்னு இருக்கணும், சரிங்களா. இதை நம்ம டைப் பண்ணும்போது டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த சிக்கு நேராக 1ன்னு போட்டுக்கோங்க, சரிங்களா. அடுத்த கொஷின் நம்பர் 11க்கு பாருங்கள். இந்த கொஷின் நம்பர் 11லேயே அதே சேம் தான். மேட்ச் த ஃபாலோயிங். இதுவுமே ஆல்ரெடி நம்ம மோனோடென்டேட் லிகண்ட், பைடென்டேட் லிகண்ட் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நியூட்ரல் லிகண்ட் இது குளோரிடோ நெகட்டிவ் லிகண்ட். அப்போ நெகட்டிவ் லிகண்ட் எங்கே இருக்குது 3ல் இருக்குது. எத்திலின் டையமின் நியூட்ரல் லிகண்ட். ஸோ இது வந்து நெகட்டிவ் லிகண்ட். ஏவுக்கு 3 நம்ம 1 வச்சு செக் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் லிகண்ட். அடுத்தது எத்திலின் டையமின் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகண்ட். நைட்ரோசோனியம் பாசிட்டிவ் லிகண்ட். அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடியது ஃப்ரீ ரேடிக்கல், இட் இஸ் த டி. ஸோ நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 11க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே சேம் தான் நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். இது கார்போனைல் அப்படிங்கிறது நியூட்ரல். ஸோ இங்கே தான் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஏவுக்கு 3, இந்த 2 கேஸ் தான் வருது, ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 வராது. ஸோ பி அண்ட் சி. அடுத்து வரக்கூடிய ஆக்சிலேட் C2O4 அப்படிங்கிறது பைடென்டேட் லிகண்ட். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 6 மைனஸ், இங்கே ஒரு 3 மைனஸ் இருக்குது. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஸோ இது வந்து பி. ஸோ பிக்கு நமக்கு 4 வரக்கூடிய ஆப்ஷன் வந்து சி மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வந்து சி. அடுத்து ரிமைனிங் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 12க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் பாருங்கள். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த லிகண்ட். ஸோ லிகண்ட்ஸுடைய இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 13க்கு ஃபஸ்ட்டு குளோரிடோ, புரோமிடோ, கார்போனைல் சாரி அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு புரோமிடோ, கார்போனைல், சைனிடோ, ஆக்சிலேட் இதில் ஆனியானிக் லிகண்ட். பட் இந்த கார்போனைல் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகண்ட். கார்போனைல் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகண்ட். ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது கரெக்ட் தான், சரிங்களா. அடுத்தது எத்திலின் டையமின், ஆர்த்தோ ஃபெனான்த்ரைடின், CO பை இது எல்லாமே இந்த நியூட்ரல் லிகண்ட். இது கரெக்டு. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இது மட்டும் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். NO, NH3, CO, H2O, பிரிடின், மெத்தில் சைனட் இஸ் த நியூட்ரல் லிகண்ட். இதுவும் கரெக்ட் தான். குளோரிடோ, புரோமிடோ, நைட்ரிடோ, சைனிடோ, ஆக்சிலேட்டோ, ஆனியானிக் லிகண்ட். இதுவும் கரெக்ட் தான். ஸோ இன்கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இன்கரெக்ட். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 13க்கு ஏ. அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின். IUPAC நேம் ஆஃப் நிக்கல் அதாவது டெட்ரா கார்போனைல் நிக்கல். அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு 0. அப்போ 0 இருக்கக்கூடிய 2 கேட்டகரி தான். ஒன்று நமக்கு பியில் 0 இருக்குது, அடுத்தது இருக்குது. ஸோ நமக்கு ஏ அண்டு டி வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ரிமைனிங் செக் பண்ண வேண்டியது என்னென்னா அடுத்து இருக்கக்கூடிய இந்த நிக்கலுக்கு அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே எக்ஸு
ப்ளஸ் 4 இந்த 4 இன்ட்டு -1 ஈக்குவல் டு -2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு +2. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய +2 ரெண்டுமே +2 தான். அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனியனாக இருக்கும்போது காம்ப்ளெக்ஸ் ஆனியனாக இருந்தால் 8 இருக்கணும். ஸோ இதில் 8 கிடையாது. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 14க்கு சி. சரிங்களா? 14க்கு டி. ஏன்னா இதில் 0 கிடையாது இது. ஸோ நமக்கு 8 இதில் மட்டும்தான் இருக்குது. நமக்கு பியில் 8 கிடையாது. ஸோ பி அண்டு சியில் மட்டும், பி அண்டு டியில் மட்டும்தான் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, ரிமைனிங் இதில் 8 இல்லை, இதில் 8 இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆனியனாக இருந்தால் 8 சேர்த்து வரணும். ஸோ நமக்கு 14க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஐடென்டிஃபை த லிங்கேஜ் ஐசோமரிசம். லிங்கேஜ் ஐசோமரிசம் நமக்கு தெரியும். நமக்கு ஆம்பிடென்டேட் லிகண்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்தால், ஆம்பிடென்டேட் லிகண்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் இட் இஸ் கால்டு த லிங்கேஜ் ஐசோமரிசம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரோமின் அண்ட் NO2 சேஞ்ச் ஆகிருக்கு. இட் இஸ் கால்டு த அயனைசேஷன் ஐசோமரிசம். புரோமின் அண்டு NO2 உள்ள ஒன்று வெளியே ஒன்று மாறி வந்திருக்கு. இட் இஸ் கால்டு த. அடுத்து இந்த புரோமின் வித் வாட்டர். ஸோ வாட்டர் ஒரு அயனைசேஷன் ஸ்பேர்லையும் கோஆர்டினேஷன் ஸ்பேர்லையும் இன்வால்வ் ஆனால் இட் இஸ் கால்டு த ஹைட்ரேஷன் ஐசோமரிசம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் ஹைட்ரேஷன் ஐசோமரிசம். அடுத்து கொடுத்துருக்கக்கூடியது NO2, இங்கே ONO. இட் இஸ் கால்டு பைடென்டேட் லிகண்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய தேர்ட் தான் நமக்கு ஆம்பிடென்டேட் லிகண்ட், லிங்கேஜ் ஐசோமரிசத்துக்கான எக்ஸாம்பிள். அடுத்து கொடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு as புரோமின் அண்ட் ONO. இதுவும் என்னது ஒன் ஆஃப் த அயனைசேஷன் ஐசோமரிசம் தான். ஏன்னா புரோமினும் ONOவும் நமக்கு ஒரு அயனைசேஷன் ஸ்பேர் அண்ட் கோஆர்டினேஷன் ஸ்பேரில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் கால்டு அயனைசேஷன் ஐசோமரிசம். ஸோ 15க்கு நமக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். இந்த கொஸ்டின் நம்பர் 16ல் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஜென்ரலி மோர் ஸ்டேபிள் ஆர் டென்டர். ஓகே, ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் ஜென்ரலி மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு த டெட்ராய்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் கரெக்ட் தான். ஏன்னா பிகாஸ் தே ஆர் 6 எனர்ஜி டேர்ம்ஸ் ரேதர் தன் த 4. ஏன்னா ஆக்டாய்டலுக்கு அதனுடைய 6 எனர்ஜி ஸ்பீசிஸ் இருக்குது. T2G அண்டு EG வரக்கூடியது. டெட்ராய்டலுக்கு 4 தான். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டுமே கரெக்டு தான். போத் A அண்ட் R இஸ் த ட்ரூ. R இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் A. ஸோ 16க்கு ஆன்சர் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல்ரெடி தெரியும். 17க்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அப்படிங்கிறது CO தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்ட்ராங் லிகண்ட். அப்போ CO அதிகமாக இருக்கிறது இது ஒன்று தான். இந்த ரெண்டு தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டும் இல்லை. ஏன்னா CO லீஸ்ட் கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் அயோடின் தான் லீஸ்ட்டு. அதே மாதிரி CO மோஸ்ட். ஆல்ரெடி பார்த்தா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படி நமக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி தான் நமக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்க்கான கரெக்டான ஆர்டர். அடுத்தது வேல்யூ ஆஃப் CFSC இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல்டா O ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் D7 கான்ஃபிகரேஷன் இன் டெட்ராய்டல். கேட்டிருக்கக்கூடியது டெல்டா O ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ்க்கான வேல்யூ CFSC வேல்யூ கேட்டிருக்காங்க. பட் கேட்டிருக்கக்கூடியது டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸ். எந்த D7 கான்ஃபிகரேஷனுக்கு டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ அப்போ நம்ம கீழே என்ன கண்டுபிடிக்கணும்? கீழே EGன்னு இருக்கணும். கீழே EG, மேலே T2G. இந்த EGயில் நமக்கு D7 அப்படின்னு வரும்போது 7 எலக்ட்ரான். அப்போ 7 எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது இது T2G, இங்கே EG. அப்போ கொடுத்துருக்கக்கூடியதில் என்ன கொடுத்துருக்காங்க? D7 சிஸ்டம் இன் டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸ். அப்போ D7 ஃபில் பண்ணும்போது 1 2 3 4 5 6 and 7. அப்போ நமக்கு EGயில் 4 எலக்ட்ரான். அப்போ 4 இன்ட்டு என்னது நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதில் கீழே -0.6 மேலே +0.4 அதனுடைய EG அண்ட் T2 வேல்யூ. அப்போ 4 இன்ட்டு -0.6 ப்ளஸ் 4 இன்ட்டு 3. ஸோ நமக்கு கால்குலேட் பண்ணும்போது -2.4 4 24 -2.4 ப்ளஸ் 12 ப்ளஸ் 1.2 நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது -1.2 கிடைக்குது. -1.2. ஸோ அந்த -1.2 4/9 டிவைட் பண்ணணும். ஏன்னா கேட்டிருக்கக்கூடியது கொடுத்துருக்கக்கூடிய டெட்ராய்டல், கேட்டிருக்கக்கூடிய வேல்யூ ஆக்டாய்டல். அப்போ -1.2 இன்ட்டு 4/9 -1.2 இன்ட்டு 4/9 நமக்கு அப்ராக்சிமேட்டாக 0.528 கிடைக்கும். ஸோ 0.528 அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேட்டிருக்கக்கூடியது டெல்டா ஓவுக்கான வேல்யூ. பட் கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் டெட்ராய்டல். ஸோ டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸ்க்கு அதாவது ஆல்டர்னேட்டிவ் கார்னர்ஸ் வழியாக டெட்ராய்டல் ஜாமெட்ரி அப்ரோச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ணோம்? 4/9 நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ கிடைக்கக்கூடிய ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 19ல் விச் அமங் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் வுட் ஹேவ் த ஹையஸ்ட் டெல்டா? சரிங்களா? இந்த டெல்டாவோ ஹையஸ்ட்டுக்கு எதுக்கு? வாட்டர், அம்மோனியா எல்லாமே குரோமியம் காம்ப்ளெக்ஸ் தான். இது சயனைட், இது குளோரின். சயனைட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் லிகண்ட். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் லிகண்டாக இருக்கிறதுனால டெல்டாவோ அதிகம். ஏன்னா டெல்டாவோ முதல்ல ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னது? பேஸ்ட் ஆன் த லிகண்ட். லிகண்டுடைய ஸ்ட்ராங் லிகண்டாக இருந்தால் டெல்டாவோ அதிகம். ஸோ 19க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 20 இதுவும் சேம் தான். இட் இஸ் கால்டு இந்த சீரிஸ் என்னது? கொடுத்துருக்கக்கூடியதில்
ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ஃபார் மெட்டல், ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ஃபார் மெட்டல் அயானுக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான கரெக்டான ஆர்டர் என்ன, Mn2+, நிக்கல் 2+. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸை 2 ஆர்டர் பார்க்குறோம், ஒன்று லிகாண்டுக்கு, இன்னொன்று மெட்டலுக்கு. ஸோ 20க்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 21, த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் ஆக்டாய்டல் கோபால் 2 காம்ப்ளெக்ஸ் இஸ் 4. அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க, 4 Bm கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது அப்போ நமக்கு என்ன இருக்கணும், நமக்கு 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் வரும்போது T2G and EG 1 2 3 4 5 6 and 7. சரிங்களா? இப்போ ஏன்னா D7 கோபால் 2+ அப்படிங்கிறது D7 கான்ஃபிகரேஷன். ஸோ Dயில் 7 எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 7, ரிமைனிங் வந்து நமக்கு 3 அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ 3 அன்பேர்டு எலக்ட்ரான் 3.8 சம்திங், ஸோ 3 something ஈக்குவல் டு த 4. சரிங்களா? இது எதுக்கு ஈக்குவல், அப்ராக்சிமேட்டாக 4 போர் மேக்னட்டானுக்கு ஈக்குவல். ரிமைனிங் இருக்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு அந்த 4 போர் மேக்னட்டான் வந்து வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 21க்கு ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. இந்த கொஸ்டின் நம்பர் 22ல் நம்ம கேட்கக்கூடிய த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஆஃப் டெல்டா ஓ ஃபார் COF3H2O thrice. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதனுடைய CFSE வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோரினுக்கு -3 ப்ளஸ் -3, வாட்டருக்கு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3+. இதுக்கு நீங்கள் கோபால்ட் வந்து என்ன லிகாண்டாக கன்சிடர் பண்ணணும், இட் இஸ் த வீக் லிகாண்ட். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய CFSE கண்டுபிடிச்சிங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 6க்கு இந்த வேல்யூ T2G and EG வேல்யூ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 0.4. இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஸோ 22க்கு ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்து 23க்கு த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் மேங்கனீஸ் H2O6 SO4. ஸோ இது மேக்னெட்டிக்கு என்னது, SO4 2-. ஸோ இது 2+ வரும்போது என்னது, அப்ராக்சிமேட்டாக Mn2+ வரும்போது அதனுடைய கான்ஃபிகரேஷன் D5 கான்ஃபிகரேஷன். ஸோ 5 அன்பேர்டு எலக்ட்ரான், 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் நம்மளுடைய வேல்யூ வந்து 5 point something. ஸோ D இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 24க்கு த மெட்டல் அயான் விச் ஹஸ் த 0 ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இன் ஆக்டாய்டல் ஃபீல்டு. கொடுத்துருக்கக்கூடியதில் எந்த ஆக்டாய்டல் ஃபீல்டில் அதனுடைய கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2Gயில் 1 2 3 4 5. சரிங்களா? T2Gயில் 3 அண்டு EGயில் 2. இதை வந்து 2 கேன்சல் அவுட் ஆகிட்டு. ஸோ D5 ஐஸ்பின் தான் நமக்கு என்னது கரெக்டான ஆன்சர். ரிமைனிங் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 வந்து வராது. ஸோ நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா D5 ஐஸ்பின்னுக்கு தான் 0 கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் D5 I0. ஏன்னா இங்கே 0.4 முதல்ல நமக்கு T2G and EG -0.4 + 0.6. ஸோ 2 ஆர் 12 3 12. ஸோ 12 கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ இது மைனஸ், ஏன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் மைனஸ், இது ப்ளஸ். ஸோ கேன்சல் அவுட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு D, அதுதான் 0. ஸோ அடுத்து கொடுத்துருக்கக்கூடியதில் 25 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நிக்கல் டெட்ரா கார்பன். ஆல்ரெடி தெரியும் நிக்கல் டெட்ரா கார்பனில் வரும்போது நிக்கல் D8 சிஸ்டம் வரும்போது D8 D9 D10 வரும்போது அதனுடைய ஹைபிரிடைசேஷன் sp3 இதுவும். அப்போ கொடுத்துருக்கூடிய 3 sp3 இருக்குது. ஸோ இது வந்து கிடையாது, பியில் கிடையாது. அடுத்து நிக்கல் சைனிடோ, அதாவது நிக்கல் CN2. இந்த நிக்கல் வந்து D8 D9 கான்ஃபிகரேஷனில் தான் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டா அப்படிங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணணும். ஸோ லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டாக இருக்கிறதுனால நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ். ஸோ ரிமைனிங் இதுவும் sp3, இது DsP2 இதுவும். அப்புறம் கொடுத்துருக்கூடிய 2 ஆப்ஷனில் இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ CR DN பார்க்கும்போது நிக்கல் டெட்டா. அப்போ இது ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்தால் ஸ்கொயர் பிளானர் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீக் லிகாண்டாக இருந்தால் sp3. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் நமக்கு D மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 25க்கு D இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்த 26 இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே 1 அப்ளை பண்ணியிருக்கணும். இதே சேம் கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டுக்கிறோம். இதுவும் ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 27 என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the following statement is incorrect with regarding the coordination and the compounds. இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் த செகண்டரி வேலன்சி காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது என்னது, கரஸ்பாண்ட் டு த கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ இந்த நம்ம வெர்னர் கண்டுபிடிச்சி CO NH3 6 Cl3 இதுதான் வந்து
என்னது செகண்டரி வேலன்சி, இந்த குளோரின் அப்படிங்கிறது பிரைமரி வேலன்சி, இது செகண்டரி வேலன்சி. ஸோ செகண்டரி வேலன்சி கோஆர்டினேஷன் நம்பரை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த செகண்டரி வேலன்சி ஆர் சாட்டிஸ்ஃபைட் பை த லிகாண்ட். ஸோ செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைட் பை த அம்மோனியா லிகாண்ட். ஸோ அதுவும் கரெக்ட் தான். த லிகாண்ட்ஸ் ஆர் லூயிஸ் பேசஸ். லிகாண்ட்ஸ் ஆர் லூயிஸ் பேசஸ் எலக்ட்ரான் டோனர், பேர் ஆஃப் எலக்ட்ரான் டோனர், இட் இஸ் கால்டு த லூயிஸ் பேஸ். ஸோ அதுவும் கரெக்ட் தான். த செகண்டரி வேலன்சி கரஸ்பாண்ட் டு த ஆக்சிடேஷன் ஸ்டேட். செகண்டரி வேலன்சி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடையாது, பிரைமரி வேலன்சி தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. ஸோ டி மட்டும் தான் இன்கரெக்ட், ரிமைனிங் இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து 28 முன்ன பார்த்து அதே சேம் கான்செப்ட் தான். டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நிக்கல் டெட்ராகார்போனைல் அந்த டயாமேக்னெட்டிக், அதே மாதிரி நிக்கல் சைனடும் வந்து டயாமேக்னெட்டிக். ஏன்னா லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட், இதுவும் ஸ்ட்ராங் லிகாண்ட், இதுவும் ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸோ டயாமேக்னெட்டிக் நேச்சர், இது மட்டும் என்னது பேராமேக்னெட்டிக் நேச்சர். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாமே ரிப்பீட்டடாக ஒரே கான்செப்ட்டை நம்ம திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ 28க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் FeCN6 4- அண்ட் FeF6 3- ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸுக்கு இந்த FeCN6 வரும்போது இதனுடைய Fe2+ D6 கான்ஃபிகரேஷன், D6 வரும்போது அதனுடைய ஸ்பின் வேல்யூ 0. ஏன்னா எல்லாமே என்ன லிகாண்டு, ஸ்ட்ராங் லிகாண்டு, எல்லாமே பேர் ஆகிடும், அதனுடைய ஸ்பின் வேல்யூ 0. அப்போ கொடுத்துருக்கக்கூடியதில் இது 0 கிடையாது. ஸோ ஆன்சர் ஏ இல்லை, ஸோ ஆன்சர் பி இல்லை. சியா டிஎன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டுமே அதனுடைய FeCN6க்கு அதனுடைய ஸ்பின் வேல்யூ கரெக்டு தான். அடுத்திருக்கக்கூடிய FeF6 3- வரும்போது இந்த அயானுக்கு 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட், அயானுக்கு 3+ ஆக்சிடேஷன்ஸ் வரும்போது நமக்கு நார்மலாக அயான் வரும்போது D6S2, நமக்கு Fe3+ இருக்கும்போது D5 கான்ஃபிகரேஷன். ஸோ D5 கான்ஃபிகரேஷன் இருந்தால் வீக் ஃபீல்ட் லிகாண்டு. ஸோ 5 அன்பேர்ட் எலக்ட்ரான், 5 இருந்தால் 5.9 சம்திங் கிடைக்கும். ஸோ D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 29க்கு நமக்கு D இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அக்கார்டிங் டு த வெர்னர்ஸ் தியரி, நமக்கு வெர்னர்ஸ் தியரி தெரியும். பிரைமரி வேலன்சி ஆர் அயனைசபிள், நமக்கு என்னது இது கரெக்டு தான். செகண்டரி வேலன்சி ஆர் அயனைசபிள், இது தப்பு, இது கரெக்டு. போத் பிரைமரி வேலன்சி இதுக்கு, ஸோ இதெல்லாம் கரெக்டு. ஸோ நமக்கு அக்கார்டிங் டு த வெர்னர் தியரி படி பார்க்கும்போது 30க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்து கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். முன்னே தான் பார்த்தா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸில் ஆல்ரெடி சயனைடு வாட்டர் இதெல்லாமே நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸுக்கான ஆர்டர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டபுள் சால்ட். எது டபுள் சால்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது கர்னலைட், இட் இஸ் கால்டு த KCl MgCl2 6H2 அப்படிங்கிறது கர்னலைட், இட் இஸ் த டபுள் சால்ட். அடுத்து K2SO4 Al2SO4 2H2O அப்படிங்கிறது பொட்டாஷாலம். இதெல்லாமே பொட்டாஷாலம், ஆல்ரெடி ரிப்பீட்டான கொஷின். FeSO4 இது மோர் சால்ட், இதுவும் ஒன் ஆஃப் த டபுள் சால்ட். ஸோ இதெல்லாமே டபுள் சால்ட். இது வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் என்ன கேட்டு, இட் இஸ் நாட் ஏ டபுள் சால்ட். இது வந்து டபுள் சால்ட் கிடையாது, இது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 டபுள் சால்ட். ஸோ 32க்கு D is the correct answer. The primary, அடுத்து 33 பாருங்க. The primary valency of the metal ions is satisfied. Primary valency are satisfied by the metal ions அப்படிங்கிறது நெகட்டிவ். இந்த Cl அப்படிங்கிறது primary valency, அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது நெகட்டிவ். சரிங்களா? இதே வந்து செகண்டரி வேலன்சி இருந்தால் பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நியூட்ரல் மாலிகுல்ஸ். அடுத்தது ஸோ 33க்கு C is the correct answer. 34க்கு among the following bidentate ligand, நமக்கு தெரியும் இதெல்லாம் bidentate ligand அப்படின்னு பார்க்கும்போது பிரிடின் அப்படிங்கிறது மோனோடென்டேட் ligand. பிரிடின் மேலே நைட்ரஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், இட் இஸ் கால்ட் த மோனோடென்டேட் ligand. ஈத்தேன் டையமின், எத்திலின் டையமின் bidentate ligand, டைமெத்தில் கிளாக்சியோமேட் அது ஒன்று. ஸோ நமக்கு போத் B and C is the bidentate ligand. ஸோ ஆன்சர் D is the correct answer. அடுத்து கொஸ்டின் நம்பர் 35. ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஹெட்ரோலெப்டிக் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்பான லிகண்ட், இது சேம் டைப்பான லிகண்ட், எல்லாமே அம்மோனியா. இது அம்மோனியா அண்டு இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? அடுத்தது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ B and C அப்படிங்கிறது நமக்கு என்னது ஹெட்ரோலெப்டிக் டிஃப்ரெண்ட் டைப்பான லிகண்ட். ஸோ D இஸ் கரெக்ட் ஆன்சர். இது ஹோமோலெப்டிக் லிகண்ட். ஆப்ஷன் நம்பர் 7 இருக்கக்கூடியது ஹோமோலெப்டிக். சேம் டைப்பான லிகாண்ட் இருந்தால் ஹோமோலெப்டிக், டிஃப்ரெண்ட் டைப்பான லிகாண்ட் இருந்தால் இட் இஸ் கால்டு த ஹெட்ரோலெப்டிக். ஸோ 35க்கு D இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. இதுவும் சேம் தான். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் உடைய ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரிஸ் ட்ரைக்ளோரோ, நமக்கு ட்ரைஃபனைல் பாஸ்பேட் ODM1, இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. ஸோ நமக்கு அதனுடைய ஆப்ஷன் வந்து 36க்கு A. 37. CONH3,4SCCN twice Cl exhibits the isomerism which are. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த ஐசோமர்ஸும் எதை எக்ஸிஸ்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 37க்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த CONH3SCN அப்படிங்கிறத NCSன்னு சொல்லலாம். ஸோ லிங்கேஜ் ஐசோமர்ஸை எக்ஸிஸ்ட் பண்ணும். ஆனால் இந்த தேர்ட் ஆப்ஷனில் லிங்கேஜ் ஐசோமர்சம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஆப்ஷன் C வந்து கிடையாது. அடுத்து வரக்கூடிய இந்த குளோரின், இந்த ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். குளோரின் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா அம்மோனியா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது இட் இஸ் கால்டு த அயனைசேஷன் ஐசோமரிசம். ஸோ டியில் பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் இருக்குது, பட் அயனைசேஷன் ஐசோமரிசம் கிடையாது. ஸோ டி வந்து கிடையாது. இது ரெண்டுத்துல அயனைசேஷன் இருக்குது.
இப்போ அடுத்த கேசஸில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசமா ஹைட்ரேட் ஐசோமரிசம் அப்படின்னா ஹைட்ரேட் அப்படின்னா கம்பல்சரியாக வாட்டர் இருக்கணும். ஸோ இதில் வாட்டர் கிடையாது. ஸோ நமக்கு பியும் கிடையாது. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் அ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் வந்து பாசிபிள். அப்போ CO அந்த CO வந்து 4 அம்மோனியா சேம் டைப்பான அம்மோனியா எழுதும்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 SCN, இங்கே ஒரு SCN எழுதலாம், இங்கே ஒரு SCN எழுதலாம். இது டிரான்ஸு, 2 SCN சேம் சைடு வந்தால் சிஸ்ஸு. ஸோ இட் இஸ் கால்டு த ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். அப்போ 37க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 38. அடுத்து கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ராங்லி மேட்ச்டு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் நிக்கல் டெட்ரா கார்போனைல், அதே மாதிரி காப்பர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எது ராங்காக மேட்சாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த FeCN6 லிகேண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகேண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் D2sp3, இது sp3D2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங். ரிமைனிங் இருக்கக்கூடிய செக் பண்ணி பார்த்தீங்கன்னா CuNH3 4 ஸ்கொயர் பிளானர். ஏன்னா காப்பர் கூட அம்மோனியா வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்ட்ராங் லிகேண்ட். ஸோ DsP2 நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஸ்கொயர் பிளானர். இது வந்து நியூட்ரல் லிகேண்ட். CO வந்து நியூட்ரல் லிகேண்ட், அதுவும் கரெக்டு தான். இது மட்டும் தான் இன்கரெக்டு. COEN அப்படிங்கிறது ஃபாலோஸ் எத்திலின் EN ரூல் வந்து உபயோக பண்ணுது. ஸோ 38க்கு C மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அது மட்டும் தான் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. அடுத்து 39. கோபால் கூட ஃப்ளோரின் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வீக் லிகேண்டு இருந்தால் அவுட்டர் ஆர்பிட்டால் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கோபால் 2+க்கு D7 கான்ஃபிகரேஷன் கண்டிப்பாக ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானாவது இருக்கும். 7 ஏன்னா ஆட் நம்பர் ஆஃப் சீஸில். ஸோ அவுட்டர் ஆர்பிட்டால் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். அவுட்டர் ஆர்பிட்டல் அப்படின்னா லிகாண்ட் வந்து வீக் லிகாண்ட். நமக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் D7 சொன்னால் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானாவது இருக்கும். ஏன்னா ஆட் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஸோ 39க்கு B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 40. நம்ம கொடுத்துருக்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி VBTயில் இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ரியாக்ஷன் ரேட். ஸோ கரெக்ட் தான். மெக்கானிசம் ஆஃப் த ஒரு காம்பவுண்டோட கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் உடைய ரியாக்ஷன் ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதனுடைய மெக்கானிசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ VBT இது கரெக்ட் தான். இட் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுவும் கரெக்ட் தான். இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் த டி எனர்ஜிஸ் லெவல். இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் த டி எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு வரணும், எது எக்ஸ்பிளைன் பண்ணல, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த VBT எக்ஸ்பிளைன் பண்ணல. சரிங்களா? இது என்ன கொடுத்துருக்காங்க, இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் மெட்டலுடைய ஸ்பிளிட்டிங் வந்து என்ன சொல்லியிருக்குது. பட் அடுத்து 4th பாருங்கள். இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் வை சர்டன் 4 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஆர் டெட்ராஹெட்ரல் வேரஸ் அதர்ஸ் ஆர் ஸ்கொயர் பிளேனார். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த மெட்டலுடைய ஸ்பிளிட்டிங்கும் VBT எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் ஸ்கொயர் பிளேனார் எப்படி வந்தது, டெட்ராஹெட்ரல் எப்படி வந்தது அப்படிங்கிறது இது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ கொடுத்துருக்கிறது இந்த 4மே இதனுடைய லிமிட்டேஷன். ஸோ ஆல் அப்படிங்கிறது கரெக்ட். எல்லாமே வந்துட்டு இந்த VBT உடைய ஃபெயிலியர்ஸ், அது எல்லாமே கரெக்டு தான். ஸோ 40க்கு ஆல் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 42 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஒபே EAN ரூல். EAN ரூலுக்கு நமக்கு தெரியும், அதனுடைய அட்டாமிக் நம்பர் மைனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 இன்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர். இதுதான் வந்து அதனுடைய நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுதா இல்லைன்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இதுதான் EAN ரூலை ஒபே பண்ணால் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணணும். அப்படி அட்டைன் பண்ணல அப்படின்னா டஸ் நாட் ஒபே த EAN ரூல். அந்த கேசஸ் படி பார்க்கும்போது கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு 1 and 2 இது மட்டும்தான் EAN ரூலை வந்து ஒபே பண்ணோம். ரிமைனிங் வந்து ஒபே பண்ணாது. இதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கிளாஸில் ஆல்ரெடி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது 41க்கு A இஸ் த கரெக்ட் ஆன்சர். 42க்கு த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் CONH3 3+ அண்ட் COF6 3-. கோபால்ட் வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் அம்மோனியா கூட ஸ்ட்ராங்கு. ஸோ ஸ்ட்ராங்னு சொன்னால் நமக்கு இன்னர் ஆர்பிட்டல் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ், இது கிடையாது. இது இன்னர் ஆர்பிட்டல், இதுவும் இன்னர் ஆர்பிட்டல், இது கிடையாது. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய BRCN பார்க்கும்போது கோபால்ட் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வீக் லிகண்ட் அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது டெட்ராஹெட்ரல். கொடுத்துருக்கக்கூடியதில் B தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாத்துக்குமே நமக்கு டேரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மெட்டல் அயான்ஸ் அதனுடைய காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் நிக்கல் 2+ DMG, மெக்னீசியம் 2+ ஆக்சைம், காப்பர் 2+ குப்பெரான், Fe2+ வந்து 1,10 ஃப்ரான்த்ரோலின். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே கரெக்டான A1, B2, C3, D4 எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக. ஸோ 43க்கு C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 44. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஆன்டிடோட் இஸ் லெட் பாய்சனிங். இந்த லெட் பாய்சனிங் அதனுடைய ஆன்டிடோடாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் அதாவது காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு EDTA. இது ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். EDTA லெட் பாய்சனிங்கில் அதனுடைய ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடியது EDTA காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ 44க்கு A. அதுக்கப்புறம் நிக்கல் காம்ப்ளெக்ஸ், அது IUPAC நேம் ஆஃப் NiNH3 4 NiCl4.
ஸோ இதுக்கு ஐயூபிஎஸ்சி நம்ம திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம கரெக்டான நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, அதனுடைய ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர். அடுத்தது சிஎஃப்எஸ்சி ஆஃப் DX6 கான்ஃபிகரேஷன் அண்டு ஐஸ்பின் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஐஸ்பின் அப்படின்னு முதல்ல ஒவ்வொரு எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் டபுளாக ஃபில் பண்ணணும். D6ன்னு சொல்லும்போது 1 2 3 4 5 அண்டு 6. இது T2G, இங்கே EG -0.4, இங்கே +0.6. இந்த ரெண்டு வேலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் அதனுடைய D ஆர்பிட்டல் வந்து 6 வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். 1 2 3 4 5 அண்டு 6. இங்கே ஒரு பேரிங் எனர்ஜி இருக்குது, இங்கே ஒரு பேரிங் எனர்ஜி இருக்குது. ஸோ டோட்டலாக நீங்கள் பேரிங் எனர்ஜி பார்க்கும்போது எத்தனை பேரிங் எனர்ஜி இருக்குன்னு பார்க்கணும். நோ பேரிங் எனர்ஜி. இது வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணினா -4 × 4 + 2 × 0.6 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -0.4. நமக்கு நோ பேரிங் எனர்ஜி. ஏன்னா இங்கே ஒரு பேர் எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு பேர் இருக்குது, ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஏ, நோ பேரிங் எனர்ஜி. அடுத்து 47 அதே சேம் டைப்பான கொஷின் தான். பட் இதில் பேரிங் எனர்ஜி கோபால்ட் 3+ வரும்போது நமக்கு D6 வரும்போது நமக்கு எத்தனை பேரிங்னா 2 பேரிங் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதே சேம் டைப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். D6 கான்ஃபிகரேஷன். பட் என்ன லிகண்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் லிகண்டாக வரும்போது நமக்கு இது கோஆர்டினேஷன் D6 1 2 3 4 5 அண்டு 6. இங்கே ஒரு பேரிங் இருக்குது 1 2 3 4 5 6. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ இருக்குது. இங்கே 4 பேரிங் எனர்ஜி, இங்கே 3 பேரிங் எனர்ஜி, டோட்டலாக 2 பேரிங் எனர்ஜி. அப்போ வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 6 × -0.4 நமக்கு -2.4 + 2 பேரிங் எனர்ஜி. ஸோ 47க்கு B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 48 என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் அபவுட் த சிஎஃப்டியில் இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகண்ட். இது லிகண்டுடைய என்ன சொல்லியிருக்காங்க, incorrect statement about the CFT. It fails to explain the relative strength of the ligand. இது கரெக்ட். ஏன்னா லிகாண்ட் உடைய ஸ்ட்ரென்த்தை சொல்லுது, ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டா அப்படின்னு சொல்லுது. இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ஹைட்ராக்சில் அயான் அப்பியர்ஸ் த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இஸ் எ வீக்கர் லிகாண்ட் தென் த நியூட்ரல் லிகாண்ட். இதுவும் சொல்லியிருக்கு. ஸோ இன்கரெக்ட்னு பார்க்கும்போது த பாண்ட் பிட்வீன் த மெட்டல் அண்டு அயான் இஸ் த பியூர்லி கோவலண்ட். சரிங்களா, இது மட்டும்தான் மெட்டல் அண்ட் அயான் இஸ் த பியூர்லி கோவலண்ட் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது it does not consider the overlapping between the metal orbital and ligand orbital. It fails to explain the இது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ சி மட்டும் தான் நமக்கு இன்கரெக்ட். நீங்கள் 48க்கு சி. அடுத்து லாஸ்ட்டு 2 கொஸ்டின் இருக்குது, 49 அண்டு 50. இந்த 49க்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் Fe2+ இந்த ஹீமோகுளோபினில் அந்த Fe2 உடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோஆர்டினேஷன் நம்பர். அடுத்தது 49க்கு the crystal field splitting of octahedral complex the energy அப்படிங்கிறது T2G அண்ட் EG. இங்கே T2G, இங்கே EG. அப்போ எனர்ஜி எதுக்கு அதிகம், EGக்கு தான் எனர்ஜி அதிகம். ஸோ TTGயோட EGக்கு எனர்ஜி அதிகம். ஸோ ஆப்ஷன் நம்பர் B. 48க்கு B, 49க்கும் B. 50க்கு நம்ம எல்லாமே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெர்னருடைய தியரியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் A. ஸோ 50க்கு A இஸ் த கரெக்ட் ஆன்சர்.